ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. நீங்க போய் ரத்த சாட்சியெல்லாம் மறிக்க வேண்டாம். உயிரோடு உள்ள ஒரு பலினா வலி இருக்கும். நீங்க ஒரு ஜீவ பலியாக ஒரு சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். கெஞ்சி கேட்கிறேன். பவுல் சொல்றாரு, நானும் சொல்றேன், வேண்டிக் கொள்றேன் அப்படின்னு தகப்பன் தன் பிள்ளைகிட்ட கேட்கிற மாதிரி நான் கேட்கிறேன். ஏன் எப்படி ஒப்பு கொடுக்கணும்? வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு தக்கதாக வேஷம் தெரியாமல், அது கன்ஃபார்ம் ஆகிறது, அதோட இணைந்து போறது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்ததாக வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், எது தேவனுக்கு நல்லது, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணா நல்லது, எது தேவனுக்கு, எனக்கு எது பிடிக்குங்கிறது வேற, என் ஃப்ரெண்ட்ஸு என்ன சொல்றாங்கிறது வேற, தேவனுக்கு எது நான் எப்படி இருந்தா அது தேவனுக்கு நன்மையா இருக்கும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் தேவனுக்கு எப்படி இருந்தா பிரியமா இருக்கும். அப்படிதான் நடக்க விரும்புறேன். நான் எப்படி அடக்கமாக என்னுடைய முடிய சீவி இருந்தா தேவனுக்கு பிரியமா இருக்குமா, விரிச்சு போட்டு போனா தேவனுக்கு பிரியமா இருக்குமா, எப்படி உடுத்தினா தேவனுக்கு பிரியமா இருக்கும் யோசிக்கிறேன். உடலை மறைக்க உடுத்தினால் தேவனுக்கு பிரியமா இருக்குமா, உடலை காட்ட உடுத்தினா தேவனுக்கு பிரியமா இருக்குமா, எது தேவனுக்கு பிரியமா இருக்கும்? எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நான் போட விரும்பலை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பிரியம், பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன, அவருடைய பெர்ஃபெக்ட் வில் என்ன பைபிள் எழுதி கொடுத்துருக்காரு, என் மனசுல எழுதி வச்சிருக்கிறாரு, எல்லார் மனசுலையும் இருக்குதே. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக சொல்ல. அடிக்கடி பகுத்தறிவு ஒரு ரேஷனலைசிங், ஒரு லாஜிக்கல் திங்கிங். எப்படி நான் முடிவெட்ட சொல்கிறேன், எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, யோசிக்கிறேன். என் மனம் புதிதாகுது. அந்த வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்து, அவருடைய வசனம் எனக்குள்ளே கிரியை செய்து, அவருடைய ஆவி எனக்குள்ளே கிரியை செய்து, நான் அந்த வசனத்துக்கு எதிர்த்து நிற்க விரும்பலை, அந்த வசனத்துக்கு என் காதை அடைச்சிக்க விரும்பலை, அந்த வசனத்தின்படி ஜீவிக்கணும்னு விரும்புகிறேன். என் மனம் புதிதாகிறதுனாலே மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும், என் ரூபத்தில் மாற்றம் வருது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என் ரூபம் மாறுது.